ரதியக்கா அடுப்படியில் அக்கா தீபாவளி பலகாரம் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி அக்கா பாதுஷா செய்ய போகிறேன். இந்த கப்புக்கு ஏற்கனவே 1 கப்பு போட்டேன், 2 கப்பு மைதா மாவு. இதுக்கு 1 ஸ்பூன் போல் வெண்ணெய் போடுறேன் அக்கா. பட்ரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பெரிய ஸ்பூனுக்கு நெய் 1 ஸ்பூன். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 2 பிஞ்சு போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ப சோடா மாவு, இது ஒரு 1/4 ஸ்பூன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்றணும். அக்கா நெய் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஹீட் பண்ணி ஊற்றுறேன். நீங்கள் நெய் அதுக்கு பதிலாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவையில்லை, அது ரொம்ப அந்த ஸ்மெல் பிடிக்காதுங்கிறதுனால அக்கா வந்து ஆயில் சூடு பண்ணி ஊற்றி அதையும் போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பசஞ்சிக்கோங்கப்பா. எதுக்காக்கா ஆயில் ஊற்றுனேன்னா, வீட்டில் வந்து நெய் ஸ்மெல் பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்குலாம் நெய் ஸ்மெல் பிடிக்காது. அப்புறம் கொலஸ்ட்ரால் வேறு இருக்குது. நம்ம கொஞ்சம் அதுக்கு ரீபண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டோம்னா வாசனை இல்லாத ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு ஈக்குவலாக நம்ம கீ ஊற்றிக்கலாம். அக்கா 1/4 கப்பு 1 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கீ ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவு பசஞ்சிக்கோங்க. பசஞ்சாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசையணும். ரொம்ப ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு பிசையும் போது நம்மளுக்கு அந்த திட்டம் வந்துடும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க. நல்லா மாவு பசஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவு பசஞ்சிக்கோங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட் இருக்கட்டும். நம்ம இப்போ ஜீரா ரெடி பண்ணுவோம். இப்போ அக்கா சுகர் 1 கப்பு போட்டேன். நம்ம மாவு எடுத்தோம்ல அந்த கப்புலையே இப்போ 2வது கப்பு சுகர். இதுக்கு வாட்ரு வந்து 1 கப்பு ஊற்றணும். இப்போ இதுக்கு வாட்ரு அந்த கப்புலேயே 1 கப்பு ஊற்றி இப்போ அடுப்பை பற்ற வச்சிடணும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கணும். அக்கா வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 2 சிட்டிகை போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டு, அது வந்து கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. நல்லா கொதித்து சுகர் கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். ஜீரா இந்த பக்கம் சின்ன அடுப்பில் ஸ்லோவில் இருக்கட்டும். ஜீரா அப்படி கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளேயும் அக்கா அங்கே அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடணும். அது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடும். அதுக்குள்ளேயும் எண்ணெய் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். நம்ம அதுக்குள்ளேயும் பாதுஷா ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து ஜீரா வந்து கொதிக்கட்டும். கொதித்து அந்த பிசு பிசுப்பு வரும். அதுக்குள்ளேயும் நம்ம அது சின்ன அடுப்பில் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளேயும் பாதுஷா ரெடி பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்ம பாதுஷாவை கொஞ்சமாக உங்களுக்கு குட்டி குட்டியாக பாதுஷா பட்டன் பாதுஷான்னு சொல்கிறாங்க. அப்படி குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக உருண்டை எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு செய்யலாம், இப்படியும் செய்யலாம். பாருங்கள், இப்படி குட்டி குட்டியாக பாதுஷா பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சாரி அக்கா கேமரா பிடிச்சிட்டு கீழே வச்சுட்டு இந்த தட்டில் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அக்கா காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட் இருந்தால் அந்த பதம் வந்துடும். கையில் அக்கா கரண்டியில் எடுத்துகிட்டு அந்த பிசு பிசுப்பு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பிசு பிசுப்பு இது வந்துடுச்சு. இந்த இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அது சூடாக இருக்கனால ஒரு கையில் கேமரா இருக்கனால தெரியுதா பாருங்கள், கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த பதம் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் லைட் சூடாகவே இருக்கட்டும். நம்ம ஒரு கையிலே ஒரு பக்கமே அழகாக பண்ணிடலாம். நம்ம உள்ளங்கை தேவையில்லை. இந்த அக்கா பண்ணுறேன் பாருங்கள். இப்படி நல்லா உருட்டிட்டு அப்படியே நம்ம பெருவிரலில் வச்சு ஒரு அழுத்த வேண்டியதான். இந்த பார்த்தீங்களா? நல்லா உருட்டிட்டேன்னா பாருங்கள், சூப்பரா. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுக்கு பாதுஷா. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம ஆயில் வந்து லைட் சூடாக தான் இருக்கணும். ஆயில் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா பாதுஷாவும் அக்கா பண்ணியாச்சு. இதை எடுத்து அப்படியே மெதுவாக போடலாம். மெதுவாக எவ்வளோ தூரம் ஹீட் ஆனது தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவு தான் ஹீட் ஆகிருக்கணும். இப்படி தான் போட்டு எடுக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சா தான் அது வந்து உள்ளே வெளியே நல்லா வேகும். இப்போ நம்ம வடை சட்டியை பொறுத்து எவ்வளோ உங்களுக்கு பெரிய சட்டினா கூட கொஞ்சம் போடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா எண்ணெயில் மூழ்கி நல்லா பரட்டி விடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அவ்வளோதான். இல்லைங்க, ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு பலகாரமாக தீபாவளிக்கு ஆரம்பித்து வச்சிடணும்னு சொல்லிவிட்டு அக்கா அன்றைக்கி மொதல் ஸ்வீட்டு பாதுஷா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அக்கா ஆரம்பிச்சிருக்கிறேன். லைட்டாக அடியில் நல்லா மெரூனிஸ் ஆகட்டும். ரொம்ப மெரூன் ஆக முன்னாடி பரட்டினா அது வேகாது. இன்னும் கொஞ்சம் மெரூன் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் அப்படி லைட்டாக பரட்டி விட்டுருலாம். வெளிப்பக்கம் அடிப்பக்கம் பார்த்திங்களா கொஞ்சம் மெரூனாக இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பரட்டி விட்டுருலாம்.
அப்போ கொஞ்சம் விரிசல் விடாமல் உடையாமல் வரும். அக்கா இது நான் வெண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் வெடிப்பாக இந்த கடையில் இருக்கும்ல அந்த பாதுஷா மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் சிம்மு மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரியே வைங்க. இது லைட்டு கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் நம்ம பாவில் போடும்போது அந்த கலர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நல்லா உள்ளே வெந்திருக்கும். தான் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்து அப்படியே அந்த பாவில் போட்டு நல்லா ஊறணும். இது ஒரு 1/2 ஹவருக்காச்சும் அக்கா ஊற விட்டுருவேன். நல்லா அந்த ஜீராவை மேலே ஊற்றி விடுங்க. இன்னும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு இருக்குது அக்கா கிட்ட. இன்னும் ஒரு ஷிஃப்ட் வரும் மாவு. இது சும்மா ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு பண்ணணுமே தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அக்கா பண்ணேன். இது நல்லா அப்படியே எடுத்து மேலே ஊற்றி விடணும். அப்படி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஹீட்டோட அந்த நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். இப்படியே எடுத்து மேலே ஊற்றி விடுங்க. ஒரு 1/2 ஹவராச்சும் ஊறட்டும். ஊறினா நல்லா நம்மளுக்கு ஜூஸு நல்லா உள்ளே இறங்கி சாஃப்டான பாதுஷா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் ஊறட்டும். அவ்வளோதான், பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஊறிடுச்சு நல்லா. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தீபாவளி பலகாரம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பித்தா நல்லது. நம்மளுக்கு தீபாவளி நல்லா ஸ்வீட்டாக கொண்டாடலாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அக்கா அதனால் ஸ்வீட்டில் ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நல்லா பலகாரம் செய்யுங்க. நல்லா ஸ்வீட்டாக நம்ம தீபாவளியை கொண்டாடுவோம். ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுவோம். அக்கா இது ஃபஸ்ட்டு பலகாரம். போன வருஷமும் அக்கா போட்டிருக்கேன் வீடியோ பாதுஷா. இந்த வருஷமும் ரொம்ப சூப்பராகவும் நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பாதுஷா கஷ்டமான ஸ்வீட்டே கிடையாது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எவ்வளோ குயிக்காக இதை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டேஸ்டியாக வீட்டில் கடையை விட பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பாதுஷா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது தீபாவளி ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு குயிக்கான ரெசிபி. இந்த பாதுஷா செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.